வணக்கம் நண்பர்களே, பிரீமியர் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், போதையில் பெண்ணுடன் கட்டில் உறவில் ஈடுபட்டால் என்னவாகும்? குடியை கெடுக்கும். மது அருந்துவதால் உடலுறவில் நன்றாக ஈடுபட முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் பரவலாக இருக்கிறது. மது அருந்துவதால் மனத்தடை ஒரு விதத்தில் குறைகிறது என்பது உண்மையே. என்ன செய்கிறோம் என்பது கூட சில நேரங்களில் தெரியாது. அது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்களை கட்டுப்படுத்தி விடுகிறது. மது அருந்தி இருந்தால் உறவு கொள்ளும் போது நேரத்தின் மீது கவனம் இருக்காது. அதிக நேரம் ஈடுபட்டது போன்ற ஓர் உணர்வை கொடுக்கும். ஆனால் அது உண்மையில்லை. தொடர்ந்து மது அருந்துவதால் கல்லீரல் பாதிப்படையும். ஆணுக்கு உறவு ஹார்மோன் சுரக்கும் போது கல்லீரல் தான் அதை பக்குவப்படுத்தி உடலுக்கு அனுப்பி வைக்கிறது. கல்லீரல் பாதிப்படைவதால் ஹார்மோன் சுரப்பு சரியாக இருந்தாலும் உடலால் அதன் வேலைகள் சரியாக செய்ய இயலாது. இதனால் தான் ஆணுக்கு விரைப்புத்தன்மை குறைகிறது, பெண்ணுக்கு உறவில் ஈடுபாடு வராமல் போகிறது. சிலர் மன அழுத்தத்தை குறைக்க பப்பில் ஆடுகிறோம் என்பார்கள். மது அருந்துவிட்டு ஆடினால் மன அழுத்தம் குறையாது. இரைச்சலான இசைக்கு ஆடுவதால் மன அழுத்தத்தை அதிகரிக்க சுரக்கும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து உடல் நலத்தை கெடுக்கும். அளவுக்கு மிஞ்சிய போதை நண்பர்களோடு கண்முன் தெரியாமல் டான்ஸ் ஆடுவதையும் சண்டை போடுவதையும் சகஜமாக்கிவிடும். இதை நாகரிகம் என்று சொல்ல முடியாது. மது அருந்துவதால் வாயில் ஒரு வகை துர்நாற்றம் ஏற்படும். கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் முத்தம் கொடுக்கும் போது துர்நாற்றம் அடிக்கும். பார்ட்னர் மீது அருவருப்பு ஏற்படும். உறவு தூண்டுதல் ஏற்படும் என்பதற்காக குடிக்கும் மது உறவு வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உண்மை. மது தாம்பத்திய வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதில்லை, நம்மை அதற்கு அடிமையாக்கி பொருளாதாரத்தையும் உடல் நலத்தையும் சேர்ந்தே அழித்துவிடும். ஆமாம், மது செயல்திறனை மட்டுமல்ல, உறவு மீதான ஆர்வத்தையும் குறைத்துவிடும். மது ஆபத்தானது. குடியை கெடுக்கும். மது அருந்தாதீர்கள். மது உங்கள் வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இன்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.